ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக, மட்டனும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் தான் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவோடு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாத்தையும் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹோல் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 கப் ரைஸ் போட போகிறேன். இந்த மசாலாலாம் பொரிஞ்ச அப்புறம் இந்த 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 6 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு கைப்பிடி நிறைய புதினாவையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதக்குங்க. இப்போ நல்லா இஞ்சி பூண்டும் வதங்கிடுச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, இந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. கறியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மட்டனை. இதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அப்புறம் இந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு மற்ற பிரியாணி, எந்த புலாவ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க. இப்போது ஒரு 3/4 டம்ளர் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கும் தண்ணிக்கும் அளவு 1:2 தான். அது நான் 6.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த கோகோனட் மில்க் ஒரு 3/4 டம்ளர். இங்கே எங்களுக்கு எப்போவுமே இந்த பிரியாணி ரைஸ் ரொம்ப பழைய ரைஸாக தான் கிடைக்கும். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லிட் போட போகிறேன். போட்டுட்டு வெயிட்டும் போட்டுற போகிறேன். இது சத்தம் குறைச்சி 20 மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ திறந்து ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம மட்டன் நல்லா திட்டமாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கும். அந்த கொதிக்கும்போது அந்த ரைஸே கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். ஒரு 2 கலர் கலரிடுங்க. அது கொதிக்கும்போது நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த கொதிக்கிறதுலேயே அந்த ரைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகிறது நமக்கு தெரியும். நல்லா இது பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கலரிட்டு குறைச்சிடுவோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லிட்டை போட்டு வெயிட்டையும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. 10 மினிட்ஸ் ஆனப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கடைசி தடவையாக கலரும்போது ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு கலரிக்கோங்க. இப்போ லிட்டை போட்டுட போகிறேன், வெயிட்டையும் போட்டுட போகிறேன். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிட போகிறேன். 10 மினிட்ஸ் ஆனவுடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ லிட்டை திறந்து பார்க்கலாம். கமன்னு சூப்பராக பிரியாணி ரெடி. பாருங்கள், அடியும் பிடிக்கல, நல்லா பளபளன்னு வந்திருக்கு. ரைஸும் மட்டனும் சூப்பராக ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணிக்கு சைடில் சிக்கன் ஃப்ரை, பாயில்டு எக், ஆனியன் ரைத்தா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.